அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் எம்எஸ்ஓ தரம் 3 அலுவலர்களுக்கான இபி வழிகாட்டல் வகுப்பு தொடரில் நேற்றைய தினம் இடம்பெற இருந்த அலுவலக முறைமை வகுப்பானது இன்றைய தினத்துக்காக இன்றைய தினம் மாற்றப்பட்டிருக்கு. அதன் அடிப்படையில் நாங்கள் 4வது வகுப்பில் இணைஞ்சிருக்கிறோம். அதில் கொஞ்சம் பாருங்க பாருங்க. ஓகே, நாங்கள் இறுதி வகுப்பில் 2வது ஹேண்ட் அவுட் ஆரம்பிச்சிருந்த நாங்கள் தொடர்பாடல் அலுவலக முறைமையை பொறுத்தவரையில இந்த தொடர்பாடல் ஒரு சிறிய பகுதியா இருக்கு. உங்களுக்கு வந்தா ஒரு கேள்விதான் வரும், சரிதானே? அதற்கு நாங்கள் இப்ப இங்க என்ன பிரச்சனை என்றால் அலுவலக முறைமை நிறைய யூனிட்டுகளை கொண்டிருக்கு, சரிதானே? உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல பாத்தீங்கன்னா வரையில் ஒரு கேள்வி அல்லது 2 கேள்வி அப்படிதான் வரும். ஆனா நாங்க அந்த யூனிட்டையே படிச்சாகும், சரிதானே? சரி, நாங்க இறுதியா தொடர்பாடல் என்னென்னு பார்த்துறாங்க. ஒரு நிறுவனத்துக்கு என்னென்ன வகையில தொடர்பாடல் முக்கியத்துவமானதுன்னு எல்லாம் பார்த்துருக்கிறோம். தொடர்பாடல் தடை கூட பார்த்துருக்கிறோம். ஒரு தொடர்பாடலுக்கான தடைகளாக காணப்படுற விடயங்கள் யாராவது ஒரு 2 சொல்லுங்க. தொடர்பாடலுக்கான தடைகள் நார்மலா தெரியும், ஏன்னா ஒரு தொடர்பாடலுக்கான தடைகள் என்னென்ன இருக்க முடியும்? மொழி வேறுபாடு, அதே போல நேர வரையறை காணப்படுறது, சத்தம், இப்படி பல காரணங்கள் இருக்கு. ஒரு தொடர்பாடலுக்கான தடைகளாக பல காரணங்கள் காணப்பட போகுது. அதே போல ஒரு நிறுவனத்தை பொறுத்தவரையில தொடர்பாடல் ஏன் முக்கியம்? ஒரு விஷயம் சொல்லுங்க. ஒரு நிறுவனம், ஒரு அலுவலகத்தை பொறுத்தவரையில தொடர்பாடல் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. அப்ப என்னென்ன காரணத்தினால தொடர்பாடல் தேவை? பேசிக்கா என்னென்ன காரணத்தினால ஒரு நிறுவனத்துக்கு தேவை? பேசிக்கா முதல் விஷயம், ஊழியர்களுக்கு பொருத்தமான அறிவுறுத்தல்களை வழங்குறதுக்கு தொடர்பாடல் ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கு. பின்னூட்டங்களை வழங்குறது, இது பிரச்சனை வந்தா அதை டிஸ்கஸ் பண்ணி தீர்த்து கொள்வது, ஊழியர்கள் எதிர்கொள்ளும் இந்த இடர்பாடுகளை நிறுவனம் தெரிஞ்சு கொள்றதுக்கு எல்லாமே தொடர்பாடல்.
எல்லா விஷயத்துக்குமே தொடர்பாடல் ஒரு முக்கியமான விஷயமாக காணப்படும். சரி, 3 வழி இதுல பார்த்திருக்கிறது. 4வது வழி பாருங்க. நிறுவன மேற்கொள்ளும் தொடர்பாடலை மேற்கொள்ளும் திசையின் அடிப்படையில் எவ்வாறு வகைப்படுத்தலாம்? நிறுவனம் மேற்கொள்ளுகின்ற திசையின் அடிப்படையில இந்த தொடர்பாடலை எவ்வாறு வகைப்படுத்தலாம் என்று கேட்கப்பட்டிருக்கு. சரிதான், போட்டுக்கொள்ளுங்க. நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம். அப்ப நிறுவனம் மேற்கொள்ளுகின்ற திசையின் அடிப்படையில தொடர்பாடலை எவ்வாறு வகைப்படுத்தலாம்? போடுங்க. ஒன்று, நிலைக்குத்தான தொடர்பாடல். ஒன்று, நிலைக்குத்தான தொடர்பாடல். அந்த நிலைக்குத்தான தொடர்பாடலுக்கு 2 வரப்போகுது. அப்ப நிலை ஒன்று போட்டு நிலைக்குத்தான தொடர்பாடல். நிலைக்குத்தான தொடர்பாடல் அதுக்குள்ள 2 வரப்போகுது. அப்ப உருவமலக்கம் 1 போடுங்க. கீழ் நோக்கிய தொடர்பாடல், மேல் நோக்கிய தொடர்பாடல். உருவமலக்கம் 1 கீழ் நோக்கிய தொடர்பாடல், உருவமலக்கம் 2 மேல் நோக்கிய தொடர்பாடல். கீழ் நோக்கிய தொடர்பாடல், உருவமலக்கம் 2 மேல் நோக்கிய தொடர்பாடல். கீழ் நோக்கிய தொடர்பாடல், அதாவது நிலைக்குத்தான தொடர்பாடல்ல 2 வகை வரப்போகுது. கீழ் நோக்கிய தொடர்பாடல், மேல் நோக்கிய தொடர்பாடல். சரி, இனிமே பெரிய 2 போடுங்க. ஒன்றுதான் நிலைக்குத்தான தொடர்பாடல், பெரிய 2 போடுங்க. கிடை நோக்கிய தொடர்பாடல். கிடை நோக்கிய தொடர்பாடல். கிடை நோக்கிய தொடர்பாடல். 3 மூன்றாவது போடுங்க. மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல். அப்ப முதல் பார்க்க போறது இந்த நிலைக்குத்தான தொடர்பாடல் இருக்குதானே, அது ஒரு நிலைக்குத்த ரீதியில அந்த தொடர்பாடல் இடம்பெறும். இப்ப அது உயர்மட்டத்துல இருந்து கீழ்மட்டமா இருக்கலாம், கீழ்மட்டத்தில இருந்து உயர்மட்டமா இருக்கலாம். அது ஒரு நிலைக்குத்தாக இடம்பெற தொடர்பாடலாக காணப்படும். சரிதானே. இப்ப நீங்கள் ஒரு சப் கெடிங்கா போடுங்க. கீழ் நோக்கிய தொடர்பாடல் போடுங்க. நாங்க ஒவ்வொரு விஷயத்தை சின்ன சோட்டா பார்த்துட்டு போவோம். கீழ் நோக்கிய தொடர்பாடல். கீழ் நோக்கிய தொடர்பாடல். கீழ்நோக்கிய தொடர்பாடல் சொல்றது நிறுவனத்துல அதிகாரம் கூடிய உயர்மட்ட முகாமை அதிகாரம் குறைந்த ஊழியர்களோட மேற்கொள்ளப்படுற தொடர்பாடல் இந்த கீழ்நோக்கிய தொடர்பாடல். எழுதிக் கொள்ளுங்க. நிறுவனத்தில் அதிகாரம் கூடிய நிறுவனத்தில் அதிகாரம் கூடிய நிறுவனத்தில் அதிகாரம் கூடிய நிறுவனத்தில் அதிகாரம் கூடிய உயர்மட்ட முகாமையாளரினால் நிறுவனத்தில் அதிகாரம் கூடிய உயர்மட்ட முகாமையாளரினால்
உயர்மட்ட முகாமையாளரினால் அதிகாரம் குறைந்த ஊழியர்களுடன் மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் அதிகாரம் குறைந்த ஊழியர்களுடன் மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் அதிகாரம் குறைந்த ஊழியர்களுடன் மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் கீழ் நோக்கிய தொடர்பாடல் ஆகும். கீழ் நோக்கிய தொடர்பாடல் ஆகும். இந்த கீழ் நோக்கிய தொடர்பாடலை பார்த்தீங்க என்றால் முகாமை மட்டங்கள் ஏதாவது உத்தரவு பிறப்பிக்கப்படலாம், உத்தரவுகள் கட்டளைகள் பிறப்பிக்கப்படுறதாக இருக்கு. ரெக்வஸ்ட் பண்றதாக இருக்காது. முகாம மட்டம் ஓர்டர் தான் போடும் கீழ்மட்ட ஊழியர்களிடம். அப்ப கீழ் நோக்கிய தொடர்பாடல் என்ன? அதிகாரம் கூடிய உயர்மட்ட முகாமையாளர்கள் அதிகாரம் குறைந்த ஊழியர்களுடன் மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் கீழ் நோக்கிய தொடர்பாடல் என்ற கேட்டகரியில வரப்போகுது. சரிதானே? அடுத்த ஒரு சப்ஹெடிங்கா போடுங்க, மேல் நோக்கிய தொடர்பாடல். மேல் நோக்கிய தொடர்பாடல் அது உங்களுக்கு இப்பவே விளங்கி இருக்குமே. என்ன அதிகாரம் குறைந்த ஊழியர்கள் மேல்மட்ட முகாமையாளர்களோட மேற்கொள்ளப்படுகிற தொடர்பாடலாக இது காணப்பட போகுது. வெளியில் கொள்ளுங்க, மேல் நோக்கிய தொடர்பாடல் போட்டு எழுதுங்க. மேல் நோக்கிய தொடர்பாடல் போட்டு எழுதுங்க. நிறுவனத்தின் ஊழியர்களிடமிருந்து நிறுவனத்தின் ஊழியர்களிடமிருந்து நிறுவனத்தின் ஊழியர்களிடமிருந்து ஊழியர்களிடமிருந்து உயர்மட்ட முகாமைக்கு அனுப்பப்படுகின்ற தகவல்கள் உயர்மட்ட முகாமைக்கு அனுப்பப்படுகின்ற தகவல்கள் உயர்மட்ட முகாமைக்கு அனுப்பப்படுகின்ற தகவல்கள் உயர்மட்ட முகாமைக்கு அனுப்பப்படுகின்ற தகவல்கள் மேல் நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். மேல் நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். இங்கு ஊழியர்கள் ஆலோசனைகளை பெறுதல் வேண்டுகோள்கள் மற்றும் முறைப்பாடுகளை தகவல்களாக பகிர்ந்து கொள்வார்கள். வேண்டுகோள்கள் மற்றும் முறைப்பாடுகளை தகவல்களாக பகிர்ந்து கொள்வார்கள். அதாவது ஊழியர்கள் என்ன செய்யணும், தங்களுடைய வேலை தொடர்பாக ஏதாவது சிக்கல்கள் இருந்தால் மேல்மட்ட முகாமையாளரிடம் அதை தெரியப்படுத்தி அதுக்கான ஒரு ஆலோசனையை பெறுவினம், அல்லது ஏதாவது வேண்டுகோள் வைப்பினம், அல்லது ஏதாவது முறைப்பாடுகள் ஊழியர்களுக்கு இடையில் ஏதாவது பிணக்குகள் இடர்பாடுகள் இருந்தால் அது தொடர்பான முறைப்பாடுகளையும் தான் அவர்கள் என்ன செய்வார்கள், மேல்மட்ட முகாமையாளர்களிடம் தகவல்களாக தெரிவிப்பார். அப்ப உத்தரவு போடுறது மேல்மட்ட முகாமையாளர்களான உத்தரவுகள் கட்டளைகள் போடுறது மேல்மட்ட முகாமையாளர். சரிதானே? அப்ப நிலைக்குத்தான தொடர்பாடல் என்பது 2 வகையா வரப்போகுது. ஒன்று கீழ் நோக்கிய தொடர்பாடலாகவும் அல்லது மேல் நோக்கிய தொடர்பாடாக 2 வகைக்குள்ள வரப்போகுது. சரிதானே? அடுத்த ஒரு சப்ஹெடிங்கா போடுங்க, கிடை நோக்கிய தொடர்பாடல் போடுங்க. கிடை நோக்கிய தொடர்பாடல்.
கிடை நோக்கிய தொடர்பாடல். கிடை நோக்கிய தொடர்பாடல். இந்த கிடை நோக்கிய தொடர்பாடல் சொல்றது ஒரு நிறுவனத்துல பாத்தீங்கன்னா பல்வேறு பகுதிகள் இருக்கும், பிரான்சஸ் இருக்கும் தானே. அப்ப ஒரே பகுதியில இருக்கிற அல்லது பல்வேறு பகுதிகளில் இருக்கிற பல பிரான்சஸ்ல இருக்கிற ஒரே தரத்துல இருக்கிற, எக்ஸாம்பிளுக்கு உங்களோட அலுவலகத்துல பல பிரான்சஸ் இருக்க போகுது, அக்கௌண்ட்ஸ் பிரான்ச், அட்மின் பிரான்ச், பிளானிங் பிரான்ச், பல பிரான்ச்சுகள் அங்க இருக்க போகுது. பல பிரான்சஸ் அங்க இருக்க போகுது. அப்ப அங்க பல பிரான்சஸ் இருக்கிற பட்சத்துல ஒரே தரத்துல இருக்கிற அலுவலர்கள், இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு டிஓ வேண்டா டிஓ, எம்எஸ்ஓ வேண்டா எம்எஸ்ஓ, அந்த ஒரே தரத்துல இருக்கிற அலுவலர்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு தொடர்பாடலை மேற்கொள்றதுதான் இந்த கிடை நோக்கிய தொடர்பாடான கேட்டகரிக்கு வரப்போகுது. அது ஒரே பிரான்ச்ல இருக்கிற, எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்மின் பிரான்ச்ல இருக்கிற எம்எஸ்ஓ ஆக்கள் எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறா இருக்கலாம், அல்லது நிறுவனத்து உங்களோட அலுவலகத்துல பல பிரான்சஸ்ல இருக்கிற எம்எஸ்ஓ எல்லாரும் சேர்ந்து கதைக்கிறதாக இருக்கலாம், தொடர்பாடலை மேற்கொள்றதாக இருக்கலாம். அது பிரச்சனை இல்லை. ஆனா ஒரே தரத்துல இருக்கிற நபர்கள் தங்களுக்கு இடையில ஒரு தொடர்பாடலை மேற்கொள்றதான என்ன இந்த கிடை நோக்கிய தொடர்பாடல் என்று சொல்லப்படும். சரிதானே? சரி, இப்ப இதுல பாத்தீங்கன்னா எம்எஸ்ஓ இபி என்ன, இப்ப நீங்க எல்லாரும் எம்எஸ், அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க நடக்கிறது வந்து என்ன, உங்களுக்குள்ள நீங்க கலந்து ஆலோசிக்கிறதோ இல்ல உங்களோட ஒரு ஜூனியர்ல நீங்கள் கலந்து ஆசையோ, ஒரே கேட்டகரியா இருக்கிற ஆட்கள் மேற்கொள்ற தொடர்பாடலாம் என்ன ஒரு கிடை நோக்கிய தொடர்பாடு என்ற கேட்டகரி வரும். மூளை நோக்கிய தொடர்பாடு என்பது வேறு. சரிதானே? அப்ப கிடை நோக்கிய தொடர்பாடு போட்டு வைங்க, சோட்டா எழுதுவோம். கிடை நோக்கிய தொடர்பாடல் எழுதுங்க. ஒரு நிறுவனத்தில் வெவ்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது ஒரே பகுதியினுள், இந்த பகுதியாக சொல்றது பிரான்சஸ், ஒரு நிறுவனத்தில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது ஒரே பகுதியினுள் ஒரே நிலையில் உள்ள ஊழியர்களுக்கிடையே ஒரு நிறுவனத்தில் வெவ்வேறு பகுதிகளில் அல்லது ஒரே பகுதியினுள் ஒரே நிலையில் உள்ள ஊழியர்களுக்கிடையில் மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் இதுவாகும். இது கிடை நோக்கிய தொடர்பாடல். மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் இதுவாகும்.
மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் இதுவா? அப்ப கிடைநோக்கிய தொடர்பாடல்னா ஒரே நிலையில இருக்கிற ஊழியர்கள் தங்களுக்கு இடையில தொடர்பாடல் மேற்கொள்றாங்க. அது ஒரே பிராஞ்சா இருக்கலாம், அல்லது நிறுவனத்துல இருக்கிற பல பிரான்ச்சஸ்ல இருக்கிற ஒரே நிலையில இருக்கிற ஊழியர்களாக இருக்கலாம். சரிதானே? அடுத்த ஒரு ஹெடிங் போடுங்க. சப்ஹெடிங் மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல் சொல்றது இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப ஒரு நிறுவனத்துல பல பிரான்சஸ், உங்களோட அலுவலகத்தை பாத்தீங்கன்னா பல பிரான்சஸ் இருக்குன்னு தானே. ஒரு பிரான்சஸ்ல ஒரு அதிகாரம் கூடிய ஒரு நபர், எக்ஸாம்பிளுக்கு ஒரு அட்மின் பிரான்ச்ல ஒரு ஓஎஸ் இருக்கிற ஒரு ஊழியரோட அக்கௌண்ட் பிரான்ச்ல இருக்கிற அதிகாரம் கூடிய ஊழியர் அக்கௌண்டர், சரிதானே? இன்னொரு பிரான்ச்ல அதிகாரம் குறைஞ்ச ஒரு ஊழியரோட இன்னொரு பிரான்ச்ல அதிகாரம் கூடிய ஒரு ஊழியர் தொடர்பாடலை மேற்கொள்றதுதான் இந்த மூளை நோக்கிய தொடர்பாடல். எக்ஸாம்பிளுக்கு அக்கௌண்டர் அக்கௌண்ட் பிரான்ச்ல அதிகாரம் கூடிய ஒரு நபர், ஒரு உத்தியோகர் அக்கௌண்டர். அவர் அட்மின் பிரான்ச்ல அதிகாரம் குறைந்த ஒரு ஓஎஸ் அலுவலரோட ஒரு ஓஎஸ் ஊழியரோட தொடர்பாடலை மேற்கொள்றார் என்றால் இதைத்தான் சொல்றது என்ன? மூளை நோக்கிய தொடர்பாடல். இவ்வாறான தொடர்பாடல் அலுவலகத்தை பொறுத்தவரை மிக குறைவாக இடம்பெறுகின்ற ஒரு தொடர்பாடலாக காணப்படும். சரிதானே? சரி, போட்டுக்கொள்ளுங்க. மூளை நோக்கிய தொடர்பாடல். மூளை நோக்கிய தொடர்பாடல் எழுதி கொள்ளுங்க. நிறுவனத்தில் ஒரு பிரிவில் அதிகாரம் கூடியவர்களுக்கும், நிறுவனத்தில் ஒரு பிரிவு, இங்க பிரிவுன்னு சொல்றது பிரான்சஸ், அதை விளங்கி வச்சிருங்க. நிறுவனத்தில் ஒரு பிரிவில் அதிகாரம் கூடியவர்களுக்கும் நிறுவனத்தில் ஒரு பிரிவில் அதிகாரம் கூடியவர்களுக்கும் நிறுவனத்தில் இன்னொரு பிரிவில் உள்ள அதிகாரம் குறைந்த ஊழியர்களுக்கும் இடையே, நிறுவனத்தில் ஒரு பிரிவில் அதிகாரம் கூடியவர்களுக்கும் நிறுவனத்தில் ஒரு பிரிவில் அதிகாரம் கூடியவர்களுக்கும் நிறுவனத்தின் இன்னொரு பிரிவில் உள்ள அதிகாரம் குறைந்த ஊழியர்களுக்கும் இடையே, நிறுவனத்தின் இன்னொரு பிரிவில் உள்ள அதிகாரம் குறைந்த ஊழியர்களுக்கும் இடையே நிறுவனத்தில் இன்னொரு பிரிவில் உள்ள அதிகாரம் குறைந்த ஊழியர்களுக்கும் இடையே மேற்கொள்ளப்படும் தொடர்பாடல் மூளை நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் மூளை நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். மேற்கொள்ளப்படுகின்ற தொடர்பாடல் மூளை நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். மூளை நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். மூளை நோக்கிய தொடர்பாடல் எனப்படும். அடுத்த கேள்வி 5வது. தகவல்களை அனுப்பப்படும் முறையினை கொண்டு, மேலே சொன்னது நிறுவனம் மேற்கொள்ளும் தொடர்பாடல் மேற்கொள்ளுகின்ற திசையின் அடிப்படையில். 5வது கேள்வி, தகவல்களை அனுப்பப்படுகின்ற முறையினை அடிப்படையாக கொண்டு தொடர்பாடலை 3 வகையாக வகைப்படுத்தலாம். அந்த 3ம் என்னென்னு கேட்கப்பட்டது. சரிதானே? அப்ப ஒன்று போடுங்க. இதுதான் அந்த வாய்மொழி மூலமான தொடர்பாடல், எழுத்து மூலமான தொடர்பாடல், மற்றது பேச்சற்ற தொடர்பாடல், 3 கேட்டகரிகளை வரும்.
அப்ப 5வதுக்கு போடுங்க, வாய்மொழி மூலமான தொடர்பாடல். 5வது வாய்மொழி மூலமான தொடர்பாடல். வாய்மொழி மூலமான தொடர்பாடல். 2வது எழுத்து மூலமான தொடர்பாடல். எழுத்து மூலமான தொடர்பாடல். 3வது பேச்சற்ற தொடர்பாடல். பேச்சற்ற தொடர்பாடல். வாய்மொழி மூலமான தொடர்பாடல் தெரியும், வார்த்தைகளை பரிமாறிக்கொள்றது என்ன, வார்த்தைகளோ அல்லது ஏதாவது ஆலோசனைகளை வாய்மொழி மூலமாக பரிமாறிக்கொள்றது. எழுத்து மூலமான எழுத்துக்கள் ரீதியில பயன்படுத்திக் கொள்றது என்ன. பேச்சற்ற தொடர்பாடல் சைகை மூலமான தொடர்பாடல் தான் பேச்சற்ற தொடர்பாடல் சொல்லப்படும். சரிதானே? சரி, 6வது பாருங்க. எழுத்திலான தொடர்பாடலின் எழுத்து மூலமான தொடர்பாடல்ல என்னென்ன நன்மை இருக்க போகுது? சரி, யாராவது சொல்லுங்க. நாங்க தொடர்பாடலை மேற்கொள்ளுகிற போது எழுத்து ரீதியில அத தொடர்பாடலை மேற்கொள்றதால என்னென்ன நன்மை இருந்துட போகுது? யாராவது? நாங்கள் எழுத்து மூலமான தொடர்பாடலை மேற்கொள்ற போது என்ன செய்யலாம் என்றால், என்ன விடயமோ அதை நாங்கள் விளக்கத்தோட தகவலை பயிரலாம் என்ன. விளக்கத்தோடையே நாங்கள் தகவலை பயிரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. மற்றது ஒரு பாதுகாப்பானதா இருக்கும். அதே போல நாங்க தகவலை பகிர்ந்ததுக்கு ஒரு டாக்குமெண்ட்ஸ், ஒரு ஆதாரம் ஒன்று இருக்கு. டாக்குமெண்ட்ஸ் வந்து ஒரு ஆதாரமா இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் உங்களோட அலுவலகத்துல இருந்து தகவலை இன்னொரு அலுவலகத்துக்கு லெட்டர் ஒன்று போடுறீங்க என்றால் ஒபிஸ் கோப்பி ஒன்று வச்சிருப்பீங்க. இப்ப நீங்கள் இந்த தகவலை எழுத்து மூலம் பகிர்ந்து கொண்டதற்கான ஒரு ஆதாரம் உங்கள்கிட்ட இருக்கு என்ன. அதே நேரம் அது ஒரு பாதுகாப்பானதாகவும் இருக்கு. அதாவது நீங்க தகவலை பயிர போது குறித்த விடயம் தொடர்பாக மிகவும் விளக்கமாகவே நீங்க தகவலை பயிரக்கூடியதா இருக்கும். இதுல இழுத்து மூடுமான ஒரு தொடர்பாடல். சரிதானே? அதே போல தேவைப்படுற போது நீங்கள் அந்த தகவல் பகிர்ந்தது தொடர்பாக மீண்டும் அதை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு கொப்பி ஒன்றை பெற்றுக்கொள்ளலாம். என்ன எழுத்து மூலமான அங்கே அது பயிர் பண்ணப்பட்டிருக்கும். ஆகவே அந்த தகவலை வந்து நீங்கள் மீண்டும் ஒருக்கா பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கு. சரிதானே? தகவல் பகிரப்பட்டதை ஊர்ஜிதமும் படுத்தலாம். தேவைப்படுற பட்சத்துல ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். வாயால சொல்லி போட்டு சொல்லிலேன்னு கூட சொல்லலாம். ஆனா எழுத்து மூலமான ஒரு தகவல் பகிர்வுல அப்படி சொல்லலாம். சரி, போட்டுக்கொள்ளுங்க. ஒன்று ஒன்று கூடிய விளக்கத்துடன் தகவல்களை பகிரக்கூடியதாக இருத்தல். கூடிய விளக்கத்துடன் தகவல்களை பகிரக்கூடியதாக இருத்தல்.
கூடிய விளக்கத்துடன் தகவல்களை பகிரக்கூடியதாக இருக்கு. இரண்டாவது போதுங்க. இரண்டாவது, பாதுகாப்பது இலகுவானதாகும். இரண்டாவது, பாதுகாப்பது இலகுவானதாகும். பாதுகாப்பது இலகுவானதாகும். மூன்றாவது, தகவல் பரிமாற்றத்துக்கு சான்று காணப்படும். மூன்றாவது, தகவல் பரிமாற்றத்துக்கு சான்று காணப்படும். தகவல் பரிமாற்றத்துக்கு சான்று காணப்படும். அடுத்தது, தேவைப்படும் போது மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படும் போது மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். தேவைப்படும் போது மீண்டும் பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது, தகவல் பகிரப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். தகவல் பகிரப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். தகவல் பகிரப்பட்டதை ஊர்ஜிதப்படுத்திக் கொள்ள முடியும். இதெல்லாம் என்ன, ஒரு எழுத்து மூலமாக தொடர்பாடலை மேற்கொள்றது. இப்ப நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, உங்களோட அலுவலகத்துக்கு கீழே சில அலுவலகங்கள் இயங்குதல், அல்லது நீங்க உங்களுக்கு மேலே எதுவும் அலுவலகங்கள் இருக்கும். நீங்க ஒர்க் பண்ற அலுவலகத்துக்கு மேலே அலுவலகங்கள் இருக்கும். நீங்கள் ஹெட் ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணா மேலே அலுவலகம் இருக்காது. நீங்கள் ஒரு மாவட்ட ரீதியில அல்லது ஒரு பிரதேச அலுவலகத்துல நீங்கள் ஒர்க் பண்றீங்கள் என்றால், எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வே டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கொண்டீங்கன்னா ஹெட் ஆஃபீஸ் இருக்கும். இந்த 9 மாகாணத்துக்கும் மாகாண நில அளவை அலுவலகம் இருக்கும். இந்த ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் மாவட்ட நில அளவை அலுவலகம் இருக்கும். அந்த மாவட்ட நில அளவை அலுவலகத்துக்கு கீழே பிரதேச நில அளவை அலுவலகம் இருக்கும். அவ்வாறு அதிகார இருக்கும். சரிதானே? அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இப்ப நீங்கள் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு மாவட்ட நில அலுவலகத்துல நீங்க ஒர்க் பண்றீங்கன்னா உங்களுக்கு இடையங்க போறது பிரதேச நில அளவை அலுவலகங்கள் இயங்கும். அப்ப நீங்கள் இப்ப பிரதேச நில அளவை அலுவலகத்துக்கு உங்களோட ஏதாவது ஒரு அவசரமான ஒரு விடயத்தை உங்களோட நிறுவன தலைவர் வந்து தொலைபேசி ஊடாக கதைச்சு அந்த விஷயம் செய்யப்பட்டிருந்தாலும் நீங்கள் அவதானிச்சு பாருங்க, உங்களோட அலுவலகத்துல இடம்பெற்றிருக்கும். அப்படி ஒரு தொலைபேசி மூலம் ஒரு விஷயம் கதைச்சு அங்க செய்யப்பட்டிருந்தாலும் அவங்க அந்த தொலைபேசி அழைப்பை மென்ஷன் பண்ணி வச்சிருக்க மாட்டாங்க. அவங்க என்ன செய்வாங்க, அதை ஒபிஷியலா ஒரு பழைய டேட்ல லெட்டர் மாதிரி போட சொல்லுவாங்க. போட்டு அதை அப்ரூவ் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்ப ஒரு வாய்மொழி மூலமாக ஒரு அலுவலகத்துல தொடர்பாடல் இடம்பெற்றிருந்த அலுவலகம் இன்னொரு அலுவலகத்துக்குள்ள தொடர்பாடல் இடம்பெற்றிருந்தாலும் அதை அவங்க என்ன செய்வாங்க, கடிதம் மூலம் லெட்டரை எடுத்து ஃபைல் பண்ணி வைப்பாங்க. ஏன்னா அதுதான் ஆதாரம். இப்ப நான் போன் கழிச்சு இந்த விஷயம் செய்தனான் என்று ஒடி பெற போது சொல்லலாம். விளங்குதானே? இப்ப வந்து இது ஒரு சந்தர்ப்பத்தை ஒடி பெற போது இந்த விஷயம் எவ்வாறு செய்யப்பட்டதுன்னா, நான் டிஸ்ட்ரிக்ட் ஆபீஸோட போன் கழிச்சு இந்த விஷயம் நான் செய்து வச்சிருக்கிறேன்னு சொல்லலாம். ஆதாரம் வேணும், அப்ரூவல் வேணும். விளங்குதானே? அப்ப வாய்மொழி மூலமான தொடர்பாடலை விட எழுத்து மூலமான தொடர்பாடல் ஒரு அதிகாரம் மிக்கதாக இருக்கும். அதாவது அது ஒரு ஆதாரமாக இருக்கலாம், பாதுகாப்பது இலகுவாக இருக்கும், தகவல் பகிரப்பட்டது உறுதிப்படுத்தலாம். இப்ப ஒரு விஷயம் ஒன்று சொல்லப்பட்டு வாய்மொழி மூலம் சொல்லப்பட்டு அதை வந்து மறைக்கலாம். நான் சொல்ல இல்லை, நான் அதுக்கு அப்ரூவ் வழங்கலை என்று கூட சொல்லலாம். ஆனா ஒரு எழுத்து மூலம் ஒரு கடிதம் மூலம் அங்க அப்ரூவல் வழங்கப்பட்டிருந்தால் வழங்கப்பட்டதுதான். தான் வழங்கலைன்னு சொல்லலாம். என்ற லெட்டர் மூலம் இருக்கு. விளங்குதானே? அப்ப தொடர்பாடலை பொறுத்தவரையில இந்த எழுத்து மூலமான தொடர்பாடல் ஒரு முக்கியமான தொடர்பாடலாக இருக்க போகுது. சரி, அடுத்த கேள்வியை பாருங்க.
சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இலத்திரனியல் அஞ்சல் மூலம் தகவல்களை அனுப்புவதன் நன்மைகள் தர சொல்லி கேட்கப்படும். நீங்கள் மெயில் பண்றீங்களா, ஜிமெயில் பண்றதால என்னென்ன நன்மை வந்துட போகுது, அதாவது ஜிமெயில என்னென்ன நன்மை இருக்கு அல்லதான் கேள்வி. இலத்திரனியல் அஞ்சல் மூலம் நீங்கள் தகவல்களை அனுப்புறதால அதுல கிடைக்கிற நன்மைகள் என்னன்னு கேட்கப்பட்டிருக்கு. சரிதானே? ஒன்று பார்த்தீங்கள் என்றால் குறைந்த செலவில தகவலை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கு. என்ன, குறைந்த செலவில தகவலை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருக்கும். அதே போல மிக விரைவாக தகவலை அனுப்பலாம். மற்றது ஒரே நேரத்துல பலருக்கு தகவலை அனுப்பல பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல தகவல் அனுப்பின நபருக்கும் தகவலை பெற்ற நபருக்கும் தான் குறித்த தகவல் தொடர்பாக தெரிஞ்சிருக்கு, பிற நபருக்கு அது செல்லாத. இதெல்லாம் ஒரு இலத்திரனியல் அஞ்சல் மூலம் தகவல் பரிமாறிக்கொள்றதுல இருக்கிற நன்மைகளாக இருக்க போகும். சரிதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. சரி, அப்ப ஒன்று போடுங்க. இலத்திரனியல் அஞ்சல் மூலம் தகவலை பரிமாறுறதால இருக்கிற நன்மையில ஒன்று போடுங்க. குறைந்த செலவில் தகவல்களை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். 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 இரண்டாவது போடுங்க. விரைவாக தகவலை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது, விரைவாக தகவலை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது, விரைவாக தகவலை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். இரண்டாவது, விரைவாக தகவலை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். மூன்றாவது, ஒரே நேரத்தில் பலருக்கு தகவல்களை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். நம்ம இதை பாத்தீங்கன்னா ஒரே நேரத்துல பலருக்கு அனுப்பலாம். என்ன, மூன்றாவது போடுங்க. ஒரே நேரத்தில் பலருக்கு தகவல் அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். ஒரே நேரத்தில் பலருக்கு தகவல்களை அனுப்பி கொள்ளக்கூடியதாக இருத்தல். அடுத்தது, இந்த ஜிமெயில பொறுத்தமட்டில் தகவலை பரிமாறி கொண்டவர்களை தவிர வேறு யாருக்கும் தகவல் போவாது. வேணுமெண்டா கலவை மெயில பார்க்கல செக் பண்ணலாமே தவிர ஒபிஷியலா என்ன செய்யப்படாது. தகவல் பரிமாற்றத்துல ஈடுபட்டவர்களை தவிர வேறு நபர்களுக்கு என்ன செய்யாது, தகவல் செல்ல வாய்ப்பில்லை. அது எதுவும் மெயில களவா செக் பண்ணா மட்டும்தான் அவ்வாறு வாய்ப்பு இருக்கே தவிர மற்றபடி வாய்ப்பு. அடுத்தது போடுங்க. தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டவர்களை தவிர. தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டவர்களை தவிர. தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டவர்களை தவிர. தகவல் பரிமாற்றத்தில் ஈடுபட்டவர்களை தவிர வேறு நபர்களுக்கு தகவல் செல்ல வாய்ப்பில்லை. வேறு நபர்களுக்கு தகவல் செல்ல
வாய்ப்பில்லை. வேறு நபர்களுக்கு தகவல் செல்ல வாய்ப்பில்லை. சரி, இதெல்லாம் இலத்திரனியல் அஞ்சல் மூலம் தகவலை அனுப்புறதால ஏற்படுற நன்மை. அடுத்தது, நிறுவனம் ஒன்றில் சிறந்த தொடர்பாடலை பேணுவதற்கு பின்பற்ற வேண்டிய அடிப்படை விதிகள். ஒரு நிறுவனம் ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ள போதும், அது ஒரு சிறந்த தொடர்பாடலாக இருக்க சில விதிகளை பின்பற்றினா போதுமானது. அந்த நிறுவனம் மட்டுமில்ல, ஒரு தனிநபரும் கூட. சரிதானே? அப்ப அது என்னென்ன விதிகளை பின்பற்ற வேண்டும்? ஒன்று பாத்தீங்கன்னா, நாங்கள் ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ள போறோம், ஒரு நபரோட ஒரு தொடர்பாடலை மேற்கொள்ள போறோம் என்றால் அந்த தொடர்பாடற்ற நோக்கம் என்ன நம்ம யோசிக்கணும். சரிதானே? இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த எம்எஸ் தரமூண்டு அலுவலகத்துக்கான இபி கிளாஸ் வைக்கிறேன். சரிதானே? அப்ப இது ஒரு தொடர்பாடல். என்ன இப்ப நான் சொல்றேன், நீங்க இருக்கிறீங்க, நீங்க எதுவும் பயிரத நானும் கேட்டுக்கொள்றேன், இல்ல அறிஞ்சு கொள்றேன். அப்ப அப்படி இருக்கிற பட்சத்துல இங்க இந்த தொடர்பாடல் மேற்கொள்வதற்கான முதல் நோக்கம் என்ன? நோக்கம் என்ன? இபி எக்ஸாம். ஆகவே இபி எக்ஸாமுக்கான ஒரு வழிகாட்டு, அதான் நோக்கம். அப்ப முதல் விஷயம் என்ன செய்ய வேணும்? அந்த விதிகள்ல முதல் இந்த தொடர்பாடல் ஏன் மேற்கொள்ளப்படும், அதனுடைய நோக்கம் என்ன பற்றி நாங்க முதல் சிந்திக்கவும். சரிதானே? சிந்திச்சுட்டு செகண்ட் ஸ்டெப்ப, சரி இந்த தொடர்பாடலான விளைவு என்ன? அப்ப ஒரு நபரோட நாங்க தொடர்பாட மேற்கொள்ள போறோம்னா இந்த தொடர்பாட என்னத்துக்கான, என்ன நோக்கம், இந்த தொடர்பாட மேற்கொள்றதால என்ன விளைவு வரும். சரிதானே? அதே போல தொடர்பாட மேற்கொள்ற போது தகவலை சுருக்கமா கொடுக்கணும், சுருக்கமா தெளிவா இருக்கணும். தெளிவா தொடர்பாடல மேற்கொள்ள வேணும். மற்றது தொடர்பாட மேற்கொள்ள ஒரு பொருத்தமான நேரம். சரி, இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப இன்றைக்கு நீங்க இல்ல கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருக்கிறதாலதான் நான் சனிக்கிழமை மார்னிங் கிளாஸ் வச்சலாம். இப்ப இதுவே நீங்க ஒரு பிரைவேட் ஒர்க் செய்யற நீங்கள் நபர்களா இருந்தா உங்களுக்கு சனிக்கிழமையும் ஒர்க் ஆயிரும். அவனால் சனிக்கிழமை காலமே கிளாஸ் வைக்க முடியாது. சரி, கவர்மெண்ட் ஸ்டாஃபை பொறுத்த வரையில 5 நாள் வேலை, ஆகவே இரவு கிளாஸ் வைக்கலாம், சனி ஞாயிறு கிளாஸ் வைக்கலாம். இது ஜென்ரல் ஆனது. நீங்க பார்ட் டைம் செய்யறீங்க, பார்ட் டைம் ஜாப் செய்யறீங்க என்பது வேறு. சரி, இப்ப பொருத்தமான நேரத்தை அதே போல இரவு நான் கிளாஸ் வைக்கிறேன், 9 மணிக்கு வைக்கலாம், 9ல இருந்து 10 ஓகே, இல்ல 9ல இருந்து 10:30 ஓகே. இது நான் ஒரு 11:30 கிளாஸ் வைக்கலாமோ, 1 மணிக்கு கிளாஸ் வைக்கலாமே? இல்ல, அந்த நேரம் என்பது தூங்குவதற்கான நேரம். சரிதானே? அப்ப நாங்கள் தொடர்பாட மேற்கொள்ள போறோம்டா அதுக்கு பொருத்தமான நேரத்தை நாங்க கருத்தில் எடுப்போம். சரிதானே? அப்ப ஒரு சிறந்த தொடர்பாடலுக்கு இதெல்லாம் பின்பற்றவும். அதே போல தகவல் ஒன்று பகிர்ந்தாச்சு, அந்த தகவல் உரிய முறையில சென்றடைஞ்சிருக்கா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்வதும் ஒரு தொடர்பாடல், சிறந்த தொடர்பாடல் ஒரு விதியாக இருக்கும். சரி, எழுதிக் கொள்ளுங்க. ஒன்று ஒன்று தொடர்பு கொள்ள முன் தொடர்பாடலின் நோக்கம் பற்றி சிந்தித்தல். ஒன்று தொடர்பு கொள்ள முன் தொடர்பாடலின் நோக்கம் பற்றி சிந்தித்தல். தொடர்பு கொள்ள முன் தொடர்பாடலின் நோக்கம் பற்றி சிந்தித்தல். தொடர்பு கொள்ள முன் தொடர்பாடலின் நோக்கம் பற்றி சிந்தித்தல். இரண்டாவது, தொடர்பாடலினால் ஏற்படும் விளைவுகளை சிந்தித்தல். இரண்டாவது, தொடர்பாடலினால் ஏற்படும் விளைவுகளை சிந்தித்தல். தொடர்பாடலினால் ஏற்படும் விளைவுகளை சிந்தித்தல்.
தொடர்பாடலினால் ஏற்படும் விளைவுகளை சிந்தித்தல். மூன்றாவது, தகவலானது தெளிவாகவும் சுருக்கமாகவும் இருத்தல் வேண்டும். 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 அடுத்தது, தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டிய நேரத்தை கருத்தில் எடுத்தல். அடுத்தது, தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டிய நேரத்தை கருத்தில் எடுத்தல். தொடர்பாடல் மேற்கொள்ள வேண்டிய நேரத்தை கருத்தில் எடுத்தல். அடுத்தது, தகவல் உரிய முறையில் சென்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். தகவல் உரிய முறையில் சென்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். தகவல் உரிய முறையில் சென்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுதல். தகவல் உரிய முறையில் சென்றுள்ளதா என்பதை உறுதிப்படுத்தி கொள்ளுதல். சரிதானே? சரி, இதோட தொடர்பாடல் முடியுது. இப்ப நாங்க தொடர்பாடல்ல பார்த்த விஷயங்கள் என்னென்ன? பேசிக்கா தொடர்பாடல்ண்டா என்ன, ஒரு நிறுவனத்துக்கு தொடர்பாடல் என்னென்ன காரணத்தினால முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கு, ஒரு தொடர்பாடல்ல காணப்படுற தடைகள், தொடர்பாடலுக்கான தடைகள் என்னென்னவாக இருக்கு, ஒரு நிறுவனம் மேற்கொள்ளுகின்ற தொடர்பாடலை மேற்கொள்ளுகின்ற திசையின் அடிப்படையில தொடர்பாடலை நாங்கள் எவ்வாறு வகைப்படுத்திக் கொள்ளலாம், இந்த மூன்றிற்களில். அதே போல தகவலை அனுப்பப்படுற முறைக்கு ஏற்ப தொடர்பாடலை எவ்வாறு வகைப்படுத்தலாம், மற்றது எழுத்து மூலம் நாங்கள் தொடர்பாடலை மேற்கொள்றதால ஏற்படுற நன்மைகள் என்னென்ன காணப்பட போகுது, அதே போல இலத்திரனியல் அஞ்சல் மூலம் ஒரு தொடர்பாடலை மேற்கொள்றதால அதிலே என்னென்ன நன்மை காணப்பட போகுது, அதே போல ஒரு சிறந்த தொடர்பாடலை மேற்கொள்ள போறோம் என்றால் நாங்கள் பின்பற்ற வேண்டிய அடிப்படையான சில விதிகள் என்னென்ன இருக்கு என்றது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கிறோம். சரிதானே? ஓகே, இன்றைய வகுப்பு நாங்கள் இத்துடன் நிறைவு செய்வோம். நாங்கள் அடுத்ததா பார்க்க போறது மேனுவல். சரிதானே? அலுவலக கைநூல்கள். இதுவும் ஆஃபீஸ் சிஸ்டத்துல இருக்கிற ஒரு சிறிய பகுதி. அலுவலக கைநூல்கள். அலுவலக கைநூல்ண்டா என்ன, அலுவலக கைநூல் வகைகள், அலுவலக கைநூல் பயன்படுத்துறதால ஏற்படுற நன்மை, இடர்பாடுகள், இப்படி பல விஷயம் இந்த அலுவலக கைநூல் தொடர்பாக காணப்படுது. நாங்கள் அதை அடுத்த வகுப்புல பார்ப்போம். அடுத்த வகுப்புல பார்க்க போறது அலுவலக கைநூல், ஆஃபீஸ் மேனுவல். சரிதானே? சரி, இன்றைய தினம் இரவு 9 மணிக்கு உங்களுக்கு அக்கவுண்டிங் சிஸ்டம் வகுப்பு காணப்படும். நினைச்சு கொள்ளுங்க. நன்றி.